Taste the Daily. ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த உரிமையான நம் வாக்குகள் உண்மையானதாக இருப்பதை உறுதி செய்ய நடைபெறும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டின் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைந்திடும் வகையில் பணியாற்றிடுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும் இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விஷயங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது என்று மேற்கோள் காட்டியுள்ளார். மேலும் அன்பார்ந்த வாக்காளர்களே, வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 அல்லது தாங்கள் இடம் மாறி இருந்து அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிவம் 8ஐ நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைகளுள் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உங்களுக்கும் நம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் BLA 2 பாக முகவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள். அவர்களின் சதிவலையில் யாரும் விழ வேண்டாம். ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் வரை உருவாகாது என்று கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தன் உயிருக்கும் உயிரான நம் கழக உடன்பிறப்புகளே, எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், ஆனால் இப்போதுதான் நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பூத் வாரியாக பழைய வாக்காளர் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்திற்காக இறப்பு, இடமாற்றம், இரட்டை வாக்கு நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்களின் இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு படிவம் 6, படிவம் 8 நிரப்பி BLOவிடம் வழங்கி அவர்களின் வாக்குகள் இறுதிப் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மாவட்ட கழக செயலாளர்களை அறிவுறுத்துகிறேன். மாவட்ட கழக செயலாளர்கள் வழிகாட்டுதலோடு எஸ்ஐஆர் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்பணிகளை ஒருங்கிணைக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த உரிமையான நம் வாக்குகள் உண்மையானதாக இருப்பதை உறுதி செய்ய நடைபெறும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டின் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைத்திடும் வகையில் பணியாற்றிடுவோம் என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சூளுரைத்துள்ளார்.